அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜே சூஸ் ரைட்டிங். இன்றைய பதிவு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ். ஒரு குட்டி குட்டியான ஹிந்தி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹிந்தி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஹிந்தி வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய ஹிந்தி வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்களும் ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வாக்கியம் பார்ப்போம். எங்கே சந்திப்போம், இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கிதர் மிலேங்கே. எங்கே சந்திப்போம், கிதர் மிலேங்கே. எங்கே சந்திப்போம் அப்படின்னா கிதர் மிலேங்கே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அப்படின்னா ஹிந்தியில் ஃபிர், சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. ஸோ மீண்டும் சந்திப்போம் அப்படின்னா ஃபிர் மிலேங்கே அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். ஸோ எங்கே சந்திப்போம் அப்படின்னா கிதர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம் அப்படின்னா ஃபிர் மிலேங்கே. நெக்ஸ்ட் ஒன், எப்போது சந்திப்போம், கப் மிலேங்கே. எப்பொழுது அப்படின்னா ஹிந்தியில் கப் அப்படின்னு சொல்லணும். சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. எப்போது மிலேங்கே அப்படின்னா கப் மிலேங்கே. ஓகேவா? நாளை சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம், இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கல் மிலேங்கே. நாளை அப்படின்னா கல், சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. நாளை சந்திப்போம், கல் மிலேங்கே. அடுத்தது, இப்போது சந்திப்போம். ஹிந்தியில் அபி மிலேங்கே அப்படின்னு சொல்லணும். இப்போது அப்படின்னா அபி, சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. இப்போது சந்திப்போம் அப்படின்னா அபி மிலேங்கே, அபி மிலேங்கே. அடுத்தது, நீ வாங்காத. நீ வாங்காத, இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? தும் மத் கரீதோ. தும் மத் கரீதோ. நீ வாங்காத அப்படின்னா தும் மத் கரீதோ அப்படின்னு சொல்லணும். நீ அப்படின்னா தும், வாங்காத அப்படின்னா மத் கரீதோ. நீ வாங்கு அப்படின்னா தும் கரீதோ. நீ வாங்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? தும் கரீதோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நீ பார். நீ பார் அப்படின்னா தும் தேகோ. நீ பார் அப்படின்னா தும் தேகோ, தும் தேகோ. நீ அப்படின்னா தும், பாரு அப்படின்னா தேகோ. நீ பார் அப்படின்னா தும் தேகோ. அடுத்தது, நீ பார்க்காதே. நீ பார்க்காதே அப்படின்னா தும் மத் தேகோ. நீ அப்படின்னா தும், பார்க்காதே அப்படின்னா மத் தேகோ. நீ பார்க்காதே, தும் மத் தேகோ, தும் மத் தேகோ. அடுத்தது, நீ விளையாடு. நீ அப்படின்னா தும், விளையாடு அப்படின்னா கேலோ. நீ விளையாடு அப்படின்னா தும் கேலோ, தும் கேலோ. அடுத்தது, நீ விளையாடாதே. நீ விளையாடாதே அப்படின்னா தும் மத் கேலோ. நம்ம நீ விளையாடு அப்படின்னா தும் கேலோ அப்படின்னு பார்த்தோம். நீ விளையாடாதே அப்படின்னா தும் மத் கேலோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எங்கே இருப்பாய். எங்கே இருப்ப அப்படின்னு கேட்போமா? இதை ஹிந்தியில் கிதர் ரகோகே அப்படின்னு கேட்கணும். எங்கே இருப்பாய் அப்படின்னா கிதர் ரகோகே. எங்கே இருப்பாய், கிதர் ரகோகே, ரகோகே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது, நீ என்னிடம் சொல். தும் மேரே பாஸ் பதாவோ. நீ என்னிடம் சொல், இதை ஹிந்தியில் தும் மேரே பாஸ் பதாவோ அப்படின்னு சொல்லணும். நீ அப்படின்னா தும், என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், சொல் அப்படின்னா பதாவோ. ஸோ நீ என்னிடம் சொல் அப்படின்னா தும் மேரே பாஸ் பதாவோ. அடுத்தது, நீ என்னிடம் காட்டு. தும் மேரே பாஸ் திகாவோ. நீ என்னிடம் காட்டு. நீ அப்படின்னா தும், என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், காட்டு அப்படின்னா திகாவோ. நீ என்னிடம் காட்டு அப்படின்னா தும் மேரே பாஸ் திகாவோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவன் வரமாட்டான். ஓ நஹி ஆயேகா. அவன் வரமாட்டான். அவன் அப்படின்னா ஓ, வரமாட்டான் அப்படின்னா நஹி ஆயேகா. அவன் வரமாட்டான், ஓ நஹி ஆயேகா. ஓகேவா? இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது, அவள் வரமாட்டாள்.
அவள் வரமாட்டாள் அப்படின்னா ஓ நஹி ஆயேகி. அவன் வரமாட்டான் அப்படின்னா ஓ நஹி ஆயேகா அப்படின்னு சொல்லணும். அவள் வரமாட்டாள் அப்படின்னா ஓ நஹி ஆயேகி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது மேலே பாரு, மேலே பாரு, ஊப்பர் தேக்கோ. மேலே பாரு, மேலே அப்படின்னா ஊப்பர், பாரு அப்படின்னா தேக்கோ. மேலே பாரு அப்படின்னா ஊப்பர் தேக்கோ. ஊப்பர் அப்படின்னா மேலே, பாரு அப்படின்னா தேக்கோ. மேலே பாரு அப்படின்னா ஊப்பர் தேக்கோ. அடுத்தது வெளியே வா, வெளியே வா அப்படின்னா பாகர் ஆவோ. வெளியே அப்படின்னா பாகர், வா அப்படின்னா ஆவோ. வெளியே வா, பாகர் ஆவோ. வெளியே வா அப்படின்னா பாகர் ஆவோ, பாகர் ஆவோ. அடுத்தது அது எப்படி ஆச்சு? ஓ கைசா ஹுவா இல்லைனா வக் கைசே ஹுவா அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆச்சு அப்படின்னா ஓ இல்லாட்டி வக், எப்படி அப்படின்னா கைசே ஹுவா, அது எப்படி ஆச்சு? ஓ கைசே ஹுவா, ஓ கைசே ஹுவா இல்லைனா வக் கைசே ஹுவா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அங்கிருந்து சீக்கிரம் வா, அங்கிருந்து சீக்கிரம் வா. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? உதர் சே ஜல்தி ஆவோ. அங்கிருந்து அப்படின்னா உதர் சே, சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி, வா அப்படின்னா ஆவோ. அங்கிருந்து சீக்கிரம் வா அப்படின்னா உதர் சே ஜல்தி ஆவோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். அடுத்தது பின்னாடி வை, பின்னாடி வை அப்படின்னா ஹிந்தியில் பீச்சே ரகோ. பின்னாடி அப்படின்னா பீச்சே, வை அப்படின்னா ரகோ. பின்னாடி வை அப்படின்னா பீச்சே ரகோ, பீச்சே ரகோ. ஓகே, இப்போ பார்த்த இந்த 20 சென்டென்சஸுமே அகைன் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். பின்னாடி வை, பீச்சே ரகோ. அங்கிருந்து சீக்கிரம் வா, உதர் சே ஜல்தி ஆவோ. அது எப்படி ஆச்சு? வக் கைசே ஹுவா. வெளியே வா, பாகர் ஆவோ. மேலே பார், ஊப்பர் தேக்கோ. அவள் வரமாட்டாள், ஓ நஹி ஆயேகி. அவன் வரமாட்டான், ஓ நஹி ஆயேகா. நீ என்னிடம் காட்டு, தும் மேரே பாஸ் திக்காவோ. நீ என்னிடம் சொல், தும் மேரே பாஸ் பத்தாவோ. எங்கே இருப்பாய், கிதர் ரஹோகே. நீ விளையாடாதே, தும் மத் கேலோ. நீ விளையாடு, தும் கேலோ. நீ பார்க்காதே, தும் மத் தேக்கோ. நீ பார், தும் தேக்கோ. நீ வாங்கு, தும் கரீதோ. நீ வாங்காத, தும் மத் கரீதோ. இப்போது சந்திப்போம், அபி மிலேங்கே. நாளை சந்திப்போம், கல் மிலேங்கே. எப்பொழுது சந்திப்போம், கப் மிலேங்கே. மீண்டும் சந்திப்போம், ஃபிர் மிலேங்கே. எங்கே சந்திப்போம், கிதர் மிலேங்கே. So this is the basic Hindi sentences. Hope this video is very helpful for all. So if you like my video, please like, share and subscribe my channel J Choose Writing. Thank you for watching.